கொஷின் 5 மார்க்கில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆக்சியல் வந்து ஈக்குவட்டோரியல். இதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ பார் மேக்னெட் தேர்ட் லெசன் இருக்கும். ஸோ அந்த கொஷினும் இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு எ டைபோல் இந்த கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த இன்ஃபினிட்லி ஸ்ட்ரெயிட் ஒயரு, நெக்ஸ்ட்டு வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ்லா, வீன்ஸ்டோன் பிரிட்ஜு, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர் வச்சு இஎம்எஃப் ஆஃப் த செல்லை கம்பேர் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்டே கண்டக்டர் அது. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ கரண்ட் லூப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல். இது வந்து மோஸ்ட்டாக கேட்குறதில்ல. பட் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். பட் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது கேட்குறதில்ல. அதனால் இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. இல்லை படிக்க முடியலனா கூட இந்த கொஷினை வந்து நீங்கள் விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான், நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு 3 மார்க்லேயே கேட்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர். அந்த தியரி கொஷினில் வந்து வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், ஃபிசியோ மெத்தட் இந்த 3 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. கேட்க வாய்ப்பு இருக்குது. சைக்ளோட்ரானும் படிச்சுக்கோங்க. அண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கொஷின்ஸ் இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. மிரர் ஈக்குவேஷன் டெரிவேஷன் படிச்சிருவீங்க. லென்ஸ் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரியன்டேஷன் ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகும்போது எப்படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த லூப்பு வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பான். ஸோ அந்த கொஷின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அதேமாதிரி ஃபிசியோ மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஃபிசியோ மெத்தட் வச்சு ஸ்பீட் ஆஃப் லைட்டுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் இன் ஏ மேக்னெட்டிக் ஃபீல்ட் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பியூர் இண்டக்டர் ஏசி சர்க்யூட், கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். இந்த கொஷின் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் படிங்க, ஆல்வேஸ் நீங்கள் வந்து விட்டுடலாம். அதேமாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ சைக்ளோட்ரான் இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த கொஷின் மோஸ்ட்டாக கேட்க மாட்டாங்க. பட் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel கரண்ட் கேரிங் கண்டக்டர் இந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அதேமாதிரி டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை வோல்ட் மீட்டர், அதே மாதிரி பொட்டென்ஷியோமீட்டர்னு சொல்லி புக் இன்சைட் கொஷின் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். 7th சாப்டரில் நீங்கள் எது வரைக்கும் உங்கள் சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய எல்லா 5 மார்க்கையும் படிச்சிடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஃப்ராக்ஷன் முன்னாடி வரைக்கும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன படிக்கலாம், ஹைஜென்ஸ் பிரின்சிபல் படித்து இன்டர்ஃபரன்ஸில் வந்து யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டும் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பேசிக்காக அந்த டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க சின்னதாக ஃபஸ்ட் பேஜில் இன்டர்ஃபரன்ஸ் போட்டு அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இல்லை எனக்கு போலரைசேஷன் பாட்டு மட்டும் தான் இல்லை டைஃப்ராக்ஷனில் இருக்குன்னா டைஃப்ராக்ஷன் இன் ஏ சிங்கிள் ஸ்லிட்டு மாதிரி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தா 7th லெசன்லேருந்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேர்ட் லெசன் வந்து நிறைய பேர் டஃப்பாக மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு தேர்ட் லெசன் வந்து படிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் மாதிரியே இருக்கும். சில ஃபஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் பார்ட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டு அந்த ஆர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குல்ல, அந்த காம்பஸ் வந்து வச்சு அதுக்கப்புறம் கொடுத்துருப்பாங்களே அந்த அந்த பேஜுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது பயோசாவார்ட் லாவில் இருந்து கடைசியில் இருக்க அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதனால் அந்த நீங்கள் செகண்ட் பார்ட் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் சாப்டர் 3ல். இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா யூனிட் 1ல் நான் கொடுத்துருக்க எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துக்கோங்க. யூனிட் 2லையும் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இந்த பேஜில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 அண்ட் யூனிட் 7 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓலாக கொடுத்துருக்கேன். அதாவது ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது வரைக்கும் சிலபஸ் இருக்கோ நீங்கள் அது வரைக்கும் படிச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸ் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் புக்கில் இன்டர்ஃபரன்ஸ் வரைக்கும் எது இருக்கும் எவ்வளோ சம்ஸ் இருக்கும் பாருங்கள், நீங்கள் அந்த சம்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த மித்த சம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒமிட் பண்ணிக்கோங்க. இந்த 7th லெசன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இல்லை, ஆனால் ப்ராப்ளம்ஸ் கேட்குறது வந்து கஷ்டம். இப்போ வந்து கோல்டன் 3 மார்க்ஸ் அதாவது டாப் 13 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இது யாருக்கு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஃபிசிக்ஸை படித்ததே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க போகிறேன். குவார்ட்டர்லி எக்ஸாம் இப்போ தான் படிக்க போகிறேன். நான் இப்போ வந்து ஃபுல்லாக படிக்கணுன்னா என்னால் எல்லா 3 மார்க்கும் படிக்க முடியாது. அதனால் எனக்கு ஒரு 30 கொஷின் கொடுங்க அது மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு எப்படி இருந்தால் நான் வீடியோ போட்டேன்னா எனக்கு 3 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, 2 மார்க் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு கேட்பீங்க. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். இது யாருக்கு, நானும் எதுவுமே படிக்கலை, இப்போ தான் படிக்க போகிறேன். அதனால் இந்த 30 கொஷின் இப்போதைக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு நான் படிச்சிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மீதி கொஷின்ஸ்லாம் கவர் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாங்களே அவங்களுக்கு மட்டும் இந்த கொஷின்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து டாப் 30 3 மார்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 to 15 இருக்குது. இந்த கொஷின்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் கீழே எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20, 21, 22 இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7. அந்த சாப்டர் 7 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இது சிலபஸில் இருந்ததுன்னா அந்த சாப்டர் 7 கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 22 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 30 கொஷின்ஸ் வரைக்கும் நான் அது கொடுக்கல, ஓகேங்களா? 22 வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களா? ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக இதில் இருக்கிறது நீங்கள் படிச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். ஒரு 6 3 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்னா கம்பல்சரி விட்டு 5 கொஷின் வருமா, அந்த 5 கொஷினும் 4 கொஷின்ஸ் கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடலாம். அப்போ கொடுத்த 23 கொஷின்ஸையும் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். நான் கொடுத்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு 6 கொஷின்ஸ் அட்டெண்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து டாப் 13 2 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கொஷின் யாருக்கு, நான் இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த கொஷின்ஸ் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. 5 மார்க்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் 2 மார்க் 3 மார்க்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸை என்னுடைய சஜெஷன் என்ன அப்படின்னா நீங்கள் யூனிட் வைஸாக படிக்கிறது தான் வந்து ப்ரிஃபரபிள். இந்த கொஷின்ஸை மட்டும் படிக்கிறது வந்து நாட் ப்ரிஃபரபிள். இது யாருக்கு அப்படின்னா இன்னும் நான் வந்து புக்கே தொட்டதில்லை, இது வரைக்கும் ஒரு கொஷின் கூட படித்ததில்லை அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இந்த டாப் 13 2 மார்க்ஸ் அண்டு 3 மார்க்ஸில் 22 3 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து 2 ப்ராப்ளம்ஸ் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாமில் 2 ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒரு கம்பல்சரி ப்ராப்ளம், இன்னொன்று வந்து நான் கம்பல்சரி. நீங்கள் இந்த கொடுத்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களால் 2 ப்ராப்ளம்ஸுமே அட்டென்ட் பண்ண முடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.